நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 16வது வசனத்தை, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவர், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நீங்க இங்க வாசிக்கும் போது ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். உடனே அவன் சொல்றான், என் கூட ஆண்டவர் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? கர்த்தர் இருந்தா இதெல்லாம் நடக்காது அப்படின்னா, அந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். இவர்கள் செய்கிற தொழில் இவர்களுக்கே லாபம் கிடைக்காதபடி அந்நியர் வந்து பறித்து கொண்டு போகிறார்கள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு அந்த பணத்தை வந்து இன்னொருத்தன் புடுங்கிட்டு போற மாதிரி, அதுவும் ஒரு வருஷம் முழுக்க விவசாயம் பண்ணி அறுவடைக்கு போகிற அந்த நேரத்தில் இவர்களை அறுக்க விடாம அந்த மீதியானியர்கள் வந்து தடுத்து நிறுத்தி அவர்கள் அறுத்துட்டு போவாங்க. இதனாலே அந்த பட்டணத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வறுமையினாலே கஷ்டப்படுகிறார்கள், ஆகாரம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவனுடைய மனசுல பெரிய சோர்வு. இப்படியே இருந்தா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நான் என்ன ஆகும்? என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அப்படி கேள்விக்குறியோட இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தை கிதியோனுக்கு வருது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பதான் சொல்றான், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? நீர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்பதான் கர்த்தர் சொல்ற, இல்ல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னா, கர்த்தர் முதுகுல தட்டி கொடுத்து சொல்றாரு, எத்தனை பேர் உன் கண்களுக்கு முன்பாய் தோற்று போனாலும் நீ ஜெயிச்சிருவ, நீ ஜெயிப்ப. நான் உன்னை அந்த இடத்துல ஜெயிக்க பண்ணுவேன், அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஜெயிக்க பண்ணுவேன், அந்த சொந்தத்துக்கு முன்பாக ஜெயிக்க பண்ணுவேன், அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் ஜெயிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சோர்ந்து போய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது ஆறுதலான வார்த்தை, உன்னை நான் ஜெயிக்க பண்ணுவேன். அதே போலவே கர்த்தர் இந்த மனுஷனுடைய கிதியோனுடைய கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவனை கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார், அவங்களுக்கு முன்பாய் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினார். ஸோ அந்த தேவன் இன்று நம்மத்திலேயும் கர்த்தர் உலாவுகிறார், நம்மோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் சோர்ந்து போனது உண்மைதான். எஸ், நான் எதனாலே ரட்சிப்பேன்? நான் எதனாலே ஜெயிப்பேன்? நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் எப்படி வின் பண்ணுவேன்? நான் எப்படி இவளை முறியடிப்பேன்? என்கிட்ட ஒரு பலனும் இல்லையே, என்கிட்ட ஒரு திறமையும் இல்லையே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நிற்கிற கூட்டம் பெரிய கூட்டம், உனக்கு முன்பாக இருக்கிற சவால் பெரிய சவால். ஆனா நீ அதை எப்படி முறியடிக்க போறேன்னா, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ சகல பிரச்சனை முறியடிப்பாய். ஏன் அப்படின்னா, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது ஆண்டவர் கொடுக்கிற 3 வாக்குத்தத்த வசனம். நம்பர் 1, முதலாவதாக
கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், திரும்பவும் நான் உன்னை அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே தலைவனாய் கொண்டு போய் நிற்க வைப்பேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற முதல் ஆறுதலான வார்த்தை. நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற இரண்டாவது வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். மூன்றாவது, ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்குற மூணாவது வார்த்தை, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா.